அவையோர் அனைவருக்கும் வணக்கம். இந்த பாபநாசம் சட்டமன்ற தொகுதி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து வருது. அருமலைக்கோட்டையில் ஐயா தங்கராசு அவர்கள் முன்னிலையில் நாம் தமிழர் கட்சி போராடி ஒரு டாஸ்மாக் கடையே மூட வச்சுருக்காங்க. அதன் பிறகு இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த தலைப்பு எடுத்து இந்த மாபெரும் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் பாபநாச தொகுதியை சேர்ந்த அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கு என் அன்பும் வாழ்த்துக்களும். முதல்ல இந்த தலைப்பை நல்லா கூர்ந்து கவனிங்க. அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் ஏன் அவசியம்? இந்த தலைப்புக்காகவே நீங்க எல்லாரும் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடணும். இதுகாரும் இந்த தமிழ்நாட்டில் இத்தனை வருஷத்துல அனைத்து உயிர்களுக்குமாக எந்த கட்சியாவது பேசியிருக்கா? நாம் தமிழர் கட்சியை தவிர. இல்ல எந்த அரசியல் தலைவர்களாவது பேசியிருக்காங்களா? எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை தவிர. எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மனுஷனுக்காகவும் பேசி, மாட்டுக்காகவும் பேசி, இப்ப மரத்துக்காகவும் பேச போறாரு. இந்த திராவிட பதர்கள் எதற்காண்டி பேசுது? அனைத்து உயிர்களையும் விடுங்க, மனித உயிர்களையே இவர்கள் மனித உயிர்களா மதிக்கிறது இல்ல. பிறகு எங்கிட்டு அனைத்து உயிர்களை பத்தி இவங்க பேசுறது? மனித உயிர்களையே காவல்துறையாலேயே கொல்லப்படுகிறார்கள். நாள்தோறும் கொலையும் கொள்ளையும் நடந்துகிட்டு இருக்கு. பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. இதை பற்றியே இவர்கள் பேசுறதே இல்லை. இவர்களா அனைத்து உயிருக்குமா பேச போறாங்க? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொன்னாரு. அவரை பத்தி மக்கள் இடத்துல பேசினது எங்க அண்ணன் சீமான் அவர்கள். அவர்கள் எப்படி இந்த தற்சார்பு வாழ்க்கை, இந்த மண்ணையும் மக்களையும் சார்ந்த விவசாயம் பற்றி அவர்கள் தான் இதுவரைக்கும் பேசியிருக்கிறாரு. அவரை எடுத்து சென்றது நாம் தமிழர் கட்சி. அவரை பத்தி அதிகம் பேசியது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். வேற எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பேசல. இந்த திராவிட அரசியல்வாதிகள் என்ன தெரியும்? அவங்க தெரிஞ்சது ஒண்ணுதான். ஒண்ணு அண்ணா, இன்னொன்னு பெரியார். இது ரெண்டையும் தவிர எதுவும் தெரியாது. பேச தெரியாது, பேச வரவும் வராது. இவங்க தெரிஞ்சதுன்னா ஊருக்கு மக்கள் பணத்துல பஸ் ஸ்டாண்ட் கட்டி விடணும். அதுல இவங்க பேரை போட்டுக்கணும். அதுல போஸ்டர் அடிச்சு, இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கணும் எல்லா பக்கத்துல. ஏன்னா நம்ம போய் உள்ள நல்லதுக்காக ஒதுங்கணும்னா இந்த மோரக்கட்டைகளை தான் பார்க்க வேண்டியதா இருக்கு எப்பவும். நம்ம கேப்ஷன் அடிச்சு ஒட்ட வேண்டியது எல்லா இடத்துலயும். பிறந்த நாளுக்கும் சரி, நல்லதுக்கும் சரி, கெட்டதுக்கும் சரி, கேப்ஷன். நீங்க கேப்ஷன்லாம் படிச்சு பார்க்கணும். தளபதி யாரே, வாழும் தெய்வமே, தியாகியே, அவரே, இவரே, இதெல்லாம் அதுல இருக்கும். ஐயோ, நீங்க எங்களுக்கு நல்லது பண்ணலாலும் பரவாயில்ல, நாங்க ரோட்ல போகும்போது ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு போகணும், தயவு செஞ்சு இந்த கேப்ஷனை மட்டும் போடாதீங்க, எங்களால தாங்கவே முடியல. என்ன சம்பந்தம் அப்படிங்க? நம்ம அனைத்து உயிர்களோட அரசியலுக்கும் நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் அதை பேச வேண்டிய அவசியம் இருக்குங்கிறத நம்மாளர் அவர்களை படித்தாலே உங்களுக்கு தெரியும். எப்படி உயிர்கள் நுண்ணுயிர்களும் மற்ற விலங்குகளும் எப்படி மனித வாழ்க்கையோடு ஒன்றுபட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாதது இல்லை. இந்த விவசாய நிலத்துல வாழ்கிற, இந்த பகுதியில் வாழ்கிற, தஞ்சை மண்டலத்தில் வாழ்கிற நம்மளுக்கு அது தெரியாத புதிதான ஒன்று இல்லை. அவர்களை படித்தாலே தெரியும். என்ன பொறுத்த வரையும் இந்திய பசுமை புரட்சியின் அந்த தந்தை MS சுவாமிநாதன் அவர்கள் கிடையாது, நம்ம ஐயா நம்மாளர் அவர்கள் தான். இதெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும். அந்த வரலாற்று திரிப்பை நம்ம மக்களுக்கு புரிய வச்சு கொண்டுட்டு போகணும். யாரு உண்மையான தமிழ்நாட்டின் தந்தை, யாரு யாரு பசுமை புரட்சியாளரின் தந்தை யாருங்கிறத நம்ம எடுத்துட்டு போகணும். இந்த அனைத்து உயிர்களுக்கும் நமக்குமான சம்பந்தம் இன்னைக்கு நம்ம பேசல. இடையில இந்த 50-60 ஆண்டுகள்ல இந்த திராவிட அரசியல்வாதிகள் வேணா பேசாம போயிருக்கலாம். அதற்கு முன்னரிலிருந்து தொட்டு காலம் முதல் நம்மளுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. நம்ம தமிழ் இறையையும் இந்த அனைத்து உயிர்களையுமே நம்மளால பிரிக்க முடியாது. நம்ம இறையோட ஒன்றியதுதான் இந்த அனைத்து விலங்குகளா இருக்கட்டும், உயிர்களா இருக்கட்டும். எல்லாருக்கும் சிவனுக்கு எப்படி காளையோ, பெருமாளுக்கு எப்படி கழுகோ, மயிலுக்கு எப்படி முருகனோ, அவங்க ஒன்றோடு ஒன்று நம்ம வாழ்வியலோடு நம்ம இறையோடு ஒன்றுபட்டதுதான் அனைத்து உயிர்களும். அவர்களை மதித்து பேணி காக்க வேண்டியது நம்மளோட கடமை. இன்னொன்னு, இப்ப அந்த காலத்துல மன்னர்கள் வாழ்ந்த காலத்திலுமே உயிர்களுக்கான முக்கியத்துவம் கொடுத்திருக்கப்பட்டிருக்கு. மனுநீதி சோழன் ஒரு பசுவுக்காக, நீதிக்காக அவர் போராடினாரு. பாரி முல்லைக்கு தேர் கொடுத்த பாரின்னு சொல்லி நம்ம வரலாற்றிலேயே அது இருக்கு. அது அந்த காலகட்டத்துல. இந்த காலகட்டத்துல மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு பேசுகிற ஒரு தலைவன், இல்ல ஒரு அரசனா, ஒரு மனுநீதி சோழனா, ஒரு பாரியா நாங்க யார பாக்குறோம்னா எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை தான் பாக்குறோம். யாருமே பேசல.
இன்னும் நல்ல ஒரு 2022 நினைக்கிற வேதாரண்யத்தில் ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தை இன்னொரு தடவை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து அரசியலே அதுல பேசியிருக்க மாட்டாங்க. முழுக்க முழுக்க சூழலியல் சார்ந்துதான் பேசியிருப்பாங்க. ஒரு அரசியல் தலைவர் இந்த அளவுக்கு வந்து சூழலியலையும் மக்களையும் மனிதனையும் இந்த மற்ற உயிர்களையும் உள்வாங்கி பேச முடியுமா, அப்படி உணர்ந்து பேச முடியுமானா அது அண்ணன் சிந்தமன் சீமான் அவர்கள் மட்டும்தான். என்ன சம்பந்தம் இருக்குன்னா, என்ன இப்ப தேனீக்கள் அழிஞ்சா மகரந்த சேர்க்கை நடக்காது, அடுத்த செடிகள் பழங்கள் இதெல்லாம் வராது, மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் உணவு இருக்காது, இதுதான் நடக்கும். பறவைகள் இல்லைன்னா என்ன நடக்கும்? காடுகள் உருவாகாது, இயற்கையா காடுகள் உருவாது, மழை இருக்காது, மக்கள் வாழ்வதற்கான ஒரு இது இருக்காது. இந்த சங்கிலி இருக்கு இல்லையா, இந்த உணவு சங்கிலியும் இந்த இயற்கை சங்கிலியும் எந்த அரசியல் தலைவராவது இது நாள் வரை உங்களுக்கு போதித்தது உண்டா? இல்ல எந்த அரசியல் மேடையாவது இதை பத்தி உங்களுக்கு இது வரைக்கும் பேசியிருக்கா? 500 1000 கொடுத்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இது ஒண்ணுதான், பிரியாணி குவார்டர் பாக்கெட்டும் கொடுத்துட்டு உங்களை ஓட்டு அரசியலா வாக்கு அரசியலா பார்த்தாங்க. அண்ணா சொன்ன மாதிரி எங்களுக்கு பனைமரமும் ஓட்டு போடாது, ஆடு மாடும் ஓட்டு போடாது, இருந்தாலும் அவர்களுக்காக நாங்கள் பேசுகிறோம். ஏனென்றால் அவர்களும் நம்மளோட வாழ்க்கை வந்து பின்னி பிணைஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க உணரணும். எதுக்கு வந்து இத்தனை போராட்டம், நம்ம ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கோம்? யாருனால பண்ணிட்டு இருக்கோம்? இதுக்கெல்லாம் நம்ம ஆர்ப்பாட்டத்துக்கான காரணம் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்க. யாரா இருக்கும் இவ்வளவு ஆர்ப்பாட்டத்துக்கு? யாரு காரணம்? மக்களா திமுகவா அதிமுகவா? யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திமுக அதிமுக எல்லாம் இந்த மனுஷன் தான். இந்த மனுஷனை அடிக்கணும் போல இருக்கு எனக்கு. இவரை அடிச்சா சரியா இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு படிப்பினையை கொடுத்துட்டாரு, நம்மளுக்கு அரசியல் படிப்பினையை இவர் கொடுத்துருக்காரு. அதனாலதான் நம்ம வந்து வீட்டுல இருக்க முடியாம இப்ப போராடிட்டு இருக்கு, இங்க வந்து போராடிட்டு இருக்கோம். இதுல என்ன லாபம்? அவங்கவுங்களும் அவங்க சொந்த காசை போட்டு வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்து இங்க இருக்காங்க. அவ்வளவு வேலைகளையும் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக நேரம் ஒதுக்கி, இதனால அவங்களுக்கு மற்ற கட்சி மாதிரி ஏதாவது அரசியல் லாபம் இருக்கா, இல்ல பணம் இருக்கா? எதுவுமே இல்லை. இப்ப இந்த கூட்டம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமே இந்த கூட்டத்துக்கான காசு யார்கிட்ட வாங்கி கொடுப்போம்னு தெரியாது. அப்ப எதுக்காக பேசுகிறோம்? அப்ப நம்ம மண்ணுக்கும் நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கும் நம்ம பேசணுங்கிறத வந்து நம்ம படிப்பினையா இவர் தான் கொடுத்தாரு. இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு நம்மளும் மோனிகான்னு சொல்லிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு நம்ம பாட்டு சுத்தி இருக்கலாம். இவர் நம்மளுக்கு அந்த படிப்பினையை கொடுத்ததுனாலதான் நம்ம வந்து இங்க வந்து இந்த போராட்ட காலத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் மக்கள் வந்து உள்வாங்கிக்கணும். இன்று என்ன விலங்குகளுக்கு என்ன நடக்குதோ அதுதான் நம்மளுக்கு நாளைக்கு நடக்கும். இந்த டெல்டா மாவட்டத்தில் எல்லாருமே வந்து பசுமாடு இல்லாம இருக்கவே மாட்டோம். எல்லார் வீட்லயும் ஒரு பசு வந்து இருக்கும். நிறைய வந்து இந்த ராம்நாத் சைடு, சிவகங்கை சைடெல்லாம், அந்த பக்கம் இல்லை திருச்சி பக்கம்லாம் வந்து நிறைய மாடுகளை மேய்ச்சலுக்கு விடுறாங்க. அங்கெல்லாம் வந்து வறட்சி மாநிலமாக மாவட்டமாக பார்க்கப்படுது, அங்கே மேய்ச்சலுக்கு விடுறாங்க. இங்கே வந்து இவ்வளோ பசுமையாக இருந்தும் கூட இங்கே மாடுகளை மேய்ச்சலுக்கு விடலை. வீட்டில் கட்டி வச்சுருக்கோம், ஒரு தீவனம் வாங்கி வைக்கிறோம், அதை போடுறோம். ஒரு இனச்சேர்க்கை கூட அதை நம்ம விடுறதில்லை. அந்த மாட்டுகளை ஊசி போட்டோம், அதன் விளைவு என்ன? ஊசி நம்ம வந்து சினை ஊசி வந்து டாக்டர் வர வச்சு போட்டோம். அது விளைவு என்ன? அன்னைக்கு ஒரு 10 வருஷம் 20 முன்னாடி இந்த இதை ஆரம்பித்தோம். அது விளைவு என்ன? இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஃபர்டிலிட்டி சென்டர், குழந்தை கருத்தரிப்பு மையத்துக்கு முன்னாடி போய் உட்காந்துருக்கோம். இப்ப தெரியுதா என்ன சம்பந்தம்னு? இப்ப அனைத்து உயிர்களுக்கான அரசியலும் இதுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்பந்தம்னு இப்ப உங்களுக்கு தெரியுதா? நம்ம பண்ண பாவம் தான் இப்ப போய் உட்காந்துருக்கோம். இன்னைக்கு அதுக்கு அழியுதுன்னா நாளைக்கு நம்மளும் அழியுவோம். இன்னைக்கு தேனீக்களும் மற்ற இதுக்களும் மாடுகளும் அந்த வாழ்வியல் அழியுதுன்னா நாளைக்கு வந்து நம்மளும் அழியுவோம். இதை வந்து நம்ம உள்வாங்கி புரிஞ்சுக்கணும். இதற்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம தனியா போராட முடியாது. எல்லாத்துக்குமே வந்து நம்ம நல்ல ஒரு அரசியல் தலைவரை தேர்ந்தெடுத்துட்டோம்னா அனைத்து போராட்டங்களுக்குமான தீர்வு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த எதை தேடி நம்ம போறோம், யாரை நம்ம தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்னு, அது என்ன படம்னு எனக்கு நினைவில்லை. இயக்குனர் சுந்தரராஜன் அவர்கள் பேசுறாரு. மளிகை கடை வச்சிருந்தவர் முதலமைச்சர் ஆனாரு, மளிகை கடை வச்சிருந்தவங்களாம் சந்தோஷப்பட்டான், ஆனா யாரும் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கல. வக்கீல் முதலமைச்சர் ஆனாரு, வக்கீலா இருந்தவங்களாம் சந்தோஷப்பட்டான், ஆனா யாரும் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கல. ஆனா எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனாரு, ஆனங்காட்டியுமே எல்லாரும் முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சாங்க. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. திரை கலைஞர்கள் பின்னாடி அவர்கள் தலைவர்களா ஏற்று போற பிள்ளைகள் நீங்க கொஞ்சம் உணரணும். ஒரு விஷயத்த மட்டும் யோசிங்க. இந்த சந்துருன்னு ஒரு மானஸ்தை இங்கதான் எங்கேயோ இருந்தான், காணோம், எங்கடா அவனை அப்படின்னு தேடிட்டு இருந்தா ராஜ்யசபால போய் உட்காந்துருக்கான் அந்த ஆள். இந்த நான் எந்த கட்சிக்குமே போக மாட்டேன், கூட்டணியே இல்லை அப்படின்னு டார்ச் லைட் எடுத்து வீசி உடைச்சிட்டு ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக போய் உட்காந்துருக்காங்க. அப்ப திரைக்கலைஞர்கள் பின்னாடி போனா என்ன நடக்குங்கிறத நீங்க கொஞ்சம் பக்குவமா புரிஞ்சுக்கணும். உங்களை நாங்க திட்டல, உங்களை உண்மையிலே எப்படி கையாளுறதுன்னு எனக்கு தெரியல, மற்ற பின்னாடி வர்றவங்க எப்படி பேசுறாங்கன்னு தெரியல.
உண்மையிலே வந்து இந்த திரைக்கலைஞர்களுக்கு பின்னாடி போற இளைஞர்களை எப்படி கையாளுறவங்களை திட்டவும் முடியல. ஏன்னா உங்களுக்காக தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். எப்படி கையாளுறதுன்னு எங்களுக்கு தெரியல. உங்கள்கிட்ட நாங்க எதிர்பார்க்கிறது எல்லாமே அந்த அரசியல் தெளிவும் அரசியல் பார்வையை வந்து தயவு செஞ்சு மாற்றுங்க. மாற்றி உங்களுக்கான அரசியல் தலைவர்களை கொள்கைகள் மூலமாகவும் அவங்க பேச்சுகளை கேட்டும் தேர்ந்தெடுங்க. வெறும் வெற்று திரை பிம்பத்தை பார்த்து நீங்க தேர்ந்தெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம். இப்ப திட்டத்தை பூரா திமுக திட்டுவோம். அதிமுக என்ன பண்ணுவான்னா, எனக்கு வந்து சம்பந்தமே இல்லாத மாதிரி இந்த பொண்ணையும் பால் குடிக்கணும்னு உட்காந்துருப்பாங்க. ரெண்டும் ரெண்டாப்ப ரெண்டும் கலண்டாப்ப தான். அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. இந்த மக்கள் டெல்டாவை சார்ந்த மக்கள் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். டாஸ்மார்க் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அந்த கடையை எப்படி பாதுகாக்கிறாங்க, ஒரு கிரில் கேட்டை போட்டு. நம்மளுக்கான நெற்களஞ்சியம் இது தஞ்சாவூர்னு சொல்றாங்க. எங்கேயாச்சும் ஒரு சேமிப்பு கிடங்கு இருக்கா? மலையில நனைஞ்சு முளைச்சு போகுது. அப்ப யாருக்காக இந்த அரசியல்வாதிகள்லாம் இருக்கிறாங்க? யாருக்காக வந்து இது பண்றாங்க? மக்கள் தேவையை பூர்த்தி செய்யாமல். இதை புரிந்துகொண்டு வர இருக்கிற தேர்தலில் வந்து நல்லா சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. குறிப்பாக இளைஞர்கள் சிந்திச்சு வாக்கு செலுத்தி அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வந்து எப்படி கொண்டுட்டு போகணுங்கிறது உங்க கையில தான் இருக்குது. சிந்திச்சு வாக்கு செலுத்தி ஒரு நல்ல அரசாங்கம் அமைய வழிவகுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.